வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற டாப்பிக்கில் தான். இல்லத்தரசிகளாக இருக்கிற நம்ம தான் அந்த செலவை எப்படி கம்மி பண்ணி சேமிப்பாக மாற்றலாம் சொல்லி தான் டிப்ஸு ஷேர் பண்ண போகிறேன். 30 நாளைக்கு 30 வகையான டிப்ஸு மாதிரி ஒவ்வொரு டிப்ஸாக நம்ம எப்படி சேவ் பண்ணலாங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு முதல் செலவே சேமிப்பு அப்படின்னு வச்சுக்கணும். மாத சம்பளமோ வார சம்பளமோ நம்ம வாங்குறதா இருந்தால் அதில் முதல் காசு ஒரு 100 ரூபாவோ 500 ரூபாவோ இந்த மாதிரி ஒரு உண்டியலில் எடுத்து நம்ம சேவ் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரும்போது இது நம்மளுக்கு வருஷத்தில் ஒரு நாள் பெரிய அமௌண்ட்டாக தெரியும். அந்த அமௌண்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லத்தரசி இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது மளிகை பொருள். நம்ம ரொம்ப செலவு பண்ணுறது மளிகை பொருளில் தான் இருக்கும். மந்த்லிக்கு நம்ம என்ன மளிகை ஜாமான் வாங்க போகிறோமோ ஃபஸ்ட்டு பழசு என்ன இருக்குது, புதுசாக என்ன வாங்கணுங்கிறத நம்ம கபோர்டை ஓப்பன் பண்ணி என்னென்ன தேவையோ அதுக்கான லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிட்டு தான் கடைக்கு போனோன்னா நமக்கு செலவு அதிகமாக ஆகாது. வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே நம்ம கண்ணில் தெரிகிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு அப்பப்போ அதை காலி பண்ணிட்டு வந்தால் தேவையில்லாமல் அதிக பொருளை வாங்கி நம்ம செலவு பண்ணாமல் இருப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே இந்த மளிகை பொருள் ஜாமான் வாங்குறதுல தான் நிறைய துட்டை நம்ம விட்டுருவோம். ஒரு டைம் கடைக்கு போகிறோமா, என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு அடிக்கடி கடைக்கு போகிற வேலையை நம்ம வைக்கக்கூடாது. மூணாவது நம்ம பார்க்குறது வார செலவு. வாரம் நம்ம செலவு பண்ணுற லிஸ்ட்டில் மெயினாக காய்கறியும் நான்வெஜ்ஜும் தான் இருக்கும். காய்கறி பழங்கள் நமக்கு வாரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொஞ்சமாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதிகமாக வாங்கி வச்சுட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. வாங்குகிற பொருளையும் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி ஒரு பொருள் கூட வேஸ்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு பணம் அதிகமாக செலவாகாது. வாரத்தில் 2 நாள் நான்வெஜ் எடுக்கணும், அதுக்கேற்ற செலவையும் நம்ம பண்ணி பிளான் பண்ணி நம்ம செலவு பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிற செலவு மின்சார செலவு தான். இப்போ ஃபுல்லாக கிச்சனில் நம்ம வீட்லேயோ பயன்படுத்துறது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டாலே ஒரு வீட்டுக்கு 4 ஃபோன் இருக்கனால அடிக்கடி சார்ஜ் போடுவோம். சார்ஜ் போட்டுட்டு சார்ஜரை ஆஃப் பண்ண மாட்டோம். அப்போ அது உள்ளே கரண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏசி போட்டுட்டோம், மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு தேவையில்லாமல் 2 லைட் எரியுது. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை தேவையில்லாத இடத்துல நம்ம கரண்ட்டை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கும்போது நமக்கு கரண்ட் பில் சேவிங்ஸ் ஆகும். கம்மியாக வருகிறதுக்கு ஓடி கடைகளில் போய் நம்ம ஜாமான் வாங்கும் போது நம்ம வீட்டில் 1 வருஷம் 6 மாதத்துக்கு மொத்தமாக வாங்கி வைக்கிற பொருளாக இருந்துச்சுன்னா வாஷிங் பவுடர்லேருந்து பாத்ரூம் கிளீனிங்லேருந்து விம்மு இல்லை தீப்பெட்டி இதெல்லாம் 1-2 போய் வாங்குறத விட மொத்தமாக பாக்ஸாக வாங்கி வச்சுக்கலாம். இல்லை 1க்கு 1 ஃப்ரீ, ஒரு 5 பொருள் எடுத்தால் 1 ஃப்ரீ, அந்த மாதிரி பார்த்து நம்ம வாங்கும் போது நமக்கு செலவு அதிகமாக இருக்காது. இதில் நமக்கு சேவிங்ஸ் தான் வரும். வீட்டில் இருக்கிற பசங்கக்கிட்ட வேலை வாங்கினாலே பைக்கு தந்தால் தான் நான் வெளியில் போவேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்க. அடுத்த தெருக்கோ இல்லை ஒரு பால் வாங்கியோ போகிறதுக்கு நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோன்னா பெட்ரோல் செலவு அதிகமாக ஆகும். இந்த மாதிரி செலவெல்லாம் குறைக்கிறதுக்கு சைக்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் நம்ம எதுக்காவது போகிறதா இருந்தால் இந்த மாதிரி சைக்கிள்லையோ இல்லை நடந்தோ போகும்போது உடலுக்கும் நல்ல பயிற்சியாக இருக்கும். திரும்ப நம்ம ஜிம்முக்குன்னு சொல்லி செலவு பண்ண வேண்டிய செலவே இருக்காது. பெட்ரோல் செலவை நம்ம முக்கியமாக கம்மி பண்ணிக்கணும். வீட்டுக்கு தேவையான பெரிய பொருள் ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம உண்டியலில் போட்டு வச்சுட்டு வந்த பணத்தை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருளை வாங்கும்போது சும்மா எப்போமாவது போய் வாங்காமல் ஏதாவது ஃபெஸ்டிவல் வருதான்னு பார்த்துட்டு அந்த டைமில் ஏதாவது கொஞ்சம் ஆஃபர்லாம் கொடுப்பான். அப்போ நம்ம போய் வாங்கினோன்னா கம்மியாக இருக்கும். ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு 100 பொருள் ஃப்ரீயும் கொடுப்பான். அந்த மாதிரி ஆஃபர் எங்கே இருக்கோ அதை நம்ம பயன்படுத்தி வாங்கிக்கலாம். பருவகால மாற்றம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவையும் மாற்றிக்கணும். இந்த டைமில் போயிட்டு மழை வந்துக்கிட்டு இருக்குது, இப்போ ஐஸ்கிரீமோ ஜூஸோ அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டு சளி இழுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதை விட அந்தந்த டைமுக்கு எது தேவைன்னு பார்த்து செலவு பண்ணிக்கலாம். கொடை,
சொட்ரு எல்லாமே இந்த டைமில் தான் தேவைப்படும். அப்போ நம்ம தேவைக்கு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் தேவைக்கு அதை அப்படியே நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்கிட்டே இருந்தால் செலவு அதிகமாகும். அதுக்கு அடுத்தது கடை சாப்பாடு. மெயினாக கடையில் நிறைய காசை போட்டு நம்ம சாப்பாடு வாங்கி திங்கிறதையே குறைக்கணும். இந்த சாப்பாடு நம்ம உடலுக்கும் நல்லதில்லை, குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ப்ரைஸு அதிகமாக இருக்கும். அதை விட நம்ம வீட்டிலையே ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே ஹெல்த்து. போகிற வர இடத்துல வடை வாங்குறது அதெல்லாம் குறைச்சிட்டு சுண்டல் அந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம அவிச்சு சாப்பிட்டுக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது. செலவு மெயினாக கம்மியாகும். இதில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆடை. ஆடைக்கு அதிகமாக செலவு பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கிற ஆடையை விட்டுட்டு வாங்கி வாங்கி தேவையில்லாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பழக்கம் நிறைய பெண்களுக்கு இப்போ இருக்குது. தேவையில்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுறத நம்ம குறைச்சிக்கிட்டனாலே போதும். ஏதாவது விழா காலங்களில் மட்டும் புது ட்ரெஸ்ஸுகளை எடுத்து நம்ம பயன்படுத்தினாலே செலவு கம்மியாகும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன செலவுகளை குறைச்சிட்டு வந்தால் சேமிப்பும் அதிகமாகும். இன்றைக்கி ஒரு 10 டிப்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு 10 டிப்ஸாக மாதம் 30 நாளும் நம்ம எப்படி செலவு பண்ணணும், எப்படி சேமிக்கலாம்னு சொல்லி தான் ஷேர் பண்ண போகிறேன். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.